நீங்கள் கதைப்படியே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள அது இருக்கு, அவன் வெளியில சொல்லலை, அவ்வளோதான், உங்களுக்கு காட்டல. ஆனால் நீங்கள் அது வெளியில் 2வது எபிசோட் பார்க்கும்போது ஓஹோ அவன் அதனால தான் இப்படி இருந்தானான்னு உங்களுக்கு வந்துடும். அப்போ நம்ம அதை வந்து நாம் முன்னாடியே கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அது நீங்கள் ஹோலாக பார்க்கும்போது தானே அந்த இஷ்யூ வரும். ஆமாம். இப்போ நீங்கள் ஹோலாக இந்த கதை அதுதான் சார் இங்கே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா சார், இப்போ நான் ஒரு கதை கேட்குறேன்னா உங்கள் ரோல் மட்டும் கொடுங்க, உங்கள் ரோல் மட்டும் கொடுக்கட்டுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி என் ரோல் மட்டும் தனியாக வரும்? அப்போ தொடர்பே இருக்காதா? இந்த படத்தோட தொடர்பே இல்லாமல் அந்த கேரக்டர் இருக்குமா? இல்லை. இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி ரோலுக்கும் இவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது படம் இல்லையா? ஒரு லீட் ரோல் இருக்கவன் எங்கேயோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது அப்படிதான் நீங்க ஒரு ஒரு லைஃப் எடுக்க முடியும். அப்போ அது தெரியாம நான் இந்த கேரக்டர் எப்படி வாழ முடியும்? ஆமா. அப்போ அதனால தான் நான் சொல்றேன், நீங்க யாருக்கு சொன்னாலும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ற அவருக்கு அது மட்டும் தெரியணுங்கிற நினைக்கிற போக்கு இருக்குல்ல, அதுவே மிகப்பெரிய வயலன்ஸ். அது நீங்க ஒரு நடிகர் மேல நிகழ்த்துற வயலன்ஸ். அது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சாதான் சார் ஒரு கதை. நான் ஆரம்பித்தது வந்து கமல் சார், நாசர் சாரோட பற்ற அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி நாங்கள் தியேட்டரில் இருந்ததுனால நாங்கள் ஒரு ஸ்கிரிப்டை வாசிக்கும் போது அந்த பிளேயில் ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் அங்கே உட்காந்துருப்போம், எல்லாரும் படிப்போம். அப்போது இந்த மொத்த பேருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் என்ன, அது என்ன சொல்லுதுன்னு எமோஷனல்லேருந்து எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு டேபிள் ரீட் மாதிரி, கம்ப்ளீட்டாக டேபிள் ரீட் கேட்போம். சரி, நீ என்ன, உனக்கு என்ன தோணுச்சு, உனக்கு என்ன இதில் பிரச்சனை இருக்குது, இதில் என்ன பாசிபிலிட்டி, என்ன பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம். இப்போ எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் இந்த கேரக்டர் இப்படி இருக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும், என் கேரக்டர் எப்படி இருக்க போகுதுன்னு மொத்தமாக தெரியும். நாங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே வெறும் ரீடிங்லேயே உள்ளே வந்துடுவோம். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளே போய் நிற்க வேண்டியதுதான் வேலை. இப்போ சினிமாவில் அது நடக்கலை, நடக்காது. என்ன அது எல்லாம் தனித்தனியாக இருக்குது, டேட்டு, கால் ஷீட். ஏன்னா சினிமாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.